நான் கண்டறிந்த ராஜேந்திர சோழன் பேரரசர்களாக திகழ்ந்த பண்பாளர்கள் தமிழ் பண்பாளர்கள் இரண்டு பேர் தான். தமக்கென ஒரு பெரிய மாளிகையோ அரண்மனையோ கட்டிக்கொள்ளாதவர்கள், ஒரு சுத்துக்கட்டு வீடு, இப்படியெல்லாம் திட்டமிட்டு அதிலேயே ஊன்றி திளைத்த ஒரு பெரு வீரன் ராஜேந்திர சோழன். காந்தளூர் சாலை, கலமரு தருளி, வேங்கை நாடும், கங்கவாடியும், தடிகைவாடியும், நுளம்பவாடியும், குடமலை நாடும், பட்டாக்கத்தியே விட்டு விலகாத ஒருவனா இருக்கிறாய். சுவாமி கும்பிடுறப்ப கூட நெஞ்சில சாத்திக்கிட்டு பணிவோடு சுவாமி கும்பிடுறான். ஆனல்ஸ் ஆஃப் தி சைனீஸ், அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா லாஜோ சோழா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ராஜேந்திர சோழன் வங்கக்கடலை கடல் கடைந்து, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே வரலாற்று ஆய்வாளர் ஐயா கோ தெய்வநாயகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஐயாட்ட பேசலாம். வணக்கம்ங்க. வணக்கம். குறிப்பா ராஜேந்திர சோழன் அந்த ஆய்வு தளத்தை உரசி பார்க்கிறப்ப உங்க பெயர் இல்லாமல் ராஜேந்திரன் சோழனை நம்மளால தவிர்த்து விட்டு பார்க்க முடியாது. நம்ம தமிழ் நிறத்திலேயே உங்களுடைய பதிவு கிட்டத்தட்ட 20 லட்சம் தமிழர்கள் விரும்பி பார்த்த பதிவு அந்த ராஜேந்திர சோழன் குறித்த அந்த பதிவு. குறிப்பா ராஜேந்திர சோழன் அப்படின்னு அந்த பெயரை உச்சரிக்கிற போது தமிழ் சமூகத்தினுடைய பெருமித குறியீடா நீங்க ராஜேந்திர சோழனை எந்த இடத்துல பார்ப்பீங்க? முதற்கண் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தமிழ் கூறு நல் உலகத்திற்கு நான் படைத்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக என்னுடைய நன்றி அறிதலையும் வணக்கங்களையும் தமிழ் நிற நேயர்களுக்கும் தமிழ் நிற அமைப்பாளர்களுக்கும் நான் தெரிவித்தாக வேண்டும். அது என்னுடைய கடமை. மூன்றாவதாக, நீங்கள் இன்றைய பதிவிற்கு என்னுடைய மனங்கொண்ட 2 பேர் அரசர்கள், இந்திய பேரரசர்கள் என்று அவர்களை நான் 1974 முதலாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்தியாவிலிருந்து கடல் கடந்து பிற நாடுகளையும் போரினால் வெற்றி கொண்டு அந்த நாட்டு மக்களையும் வாழ்வாங்கு வாழ்விப்பதற்குரிய நலத்திட்டங்களை எல்லாம் வகுத்தளித்த பண்பாளர்கள், பேரரசர்களாக திகழ்ந்த பண்பாளர்கள் தமிழ் பண்பாளர்கள் இரண்டு பேர் தான். இந்திய பெருநிலம் ஈன்று தந்தது இரு நிலத்திற்கும். இருநிலம் என்றால் உலகம் முழுவதற்கு, இருநிலம் முழுவதும் காண்பதற்கு கொடுத்த தமிழ் மன்னர்கள் 2. அவர்கள் ஒருவர் ராசராச சோழதேவர், இரண்டாவது ராஜேந்திர சோழதேவர். கிபி 985 முதலாக 1044 வரையில் ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டு காலம் இந்த 2 பெரும் புலிகளும் உலகத்திற்கே தமிழ் இனத்தினுடைய அடையாளம் எது என்பதனை ஆற்றி தந்தவர்கள். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதுமாக வெற்றி கொண்டவர்கள், வணிகத்தை பெருக்கியவர்கள், நலத்திட்டங்களை வகுத்து அந்த வணிக ஈட்டம் அயல் நாடுகளிலே தாம் கொண்டிருந்த அந்த ஈட்ட பொருட்களையும் கொண்டு வந்து தமிழகத்தை வளம் செறிந்த ஒரு நாடாக மாற்றி மக்களை வாழ்வாங்கு வாழ்வித்தவர்கள், தன்னலம் கருதாத பண்பாளர்கள். தமக்கென ஒரு பெரிய மாளிகையோ அரண்மனையோ கட்டிக்கொள்ளாதவர்கள், ஒரு சுத்துக்கட்டு வீடு, சாதாரண ஒரு சுத்துக்கட்டு வீடு. நம்ம ஊர்ல ஜமீன்தாருக்கு கூட இன்னும் பெருசா இருக்கு. மாளிகைகள்லாம் கிடையாதுங்க, பெரிய மாளிகை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தன்னை அளவிட்டு கொண்டு தான் எழுப்புகின்ற அல்லது தனக்கு அருள் பாலிக்கக்கூடிய தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு இறை, அதற்குரிய ஒரு கட்டுமானத்தை பொதுமக்களின் நலப்பாட்டிற்காக வகுத்தளித்த பெருந்தகை. பொதுமக்களுக்கு தன்னுடைய குடிமக்களுக்கு என்று சிந்தித்த 2 பேராண்மையை தமிழகம்தான் ஈன்று தந்தது. அதிலே குறிப்பிடத்தக்கவன் ராசராசன். அவனுடைய ஒளிமயமான ஒரு மகன், ஒரே மகன் ராஜேந்திர சோழன். எனவே ராஜேந்திர சோழனை பற்றிய பதிவு என்பது எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. அதற்காக தமிழ் நிறத்திற்கு என்
நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். கண்டிப்பாங்க. இப்ப ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இப்ப 2 பிரம்மாண்டங்கள், 2 பிரமிப்பு, ஒரு பரம்பரையினுடைய ஒரு ஆகப்பெரும் தமிழ் சொத்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய பார்வையில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் விஞ்சி நிற்கிற இடங்கள் என்னென்னங்க? ராஜராஜன் பாதையை அமைத்து கொடுத்தவன். அதிலே இளமை முதலாகவே பயணித்து போர்க்களத்திலேயே மிகப்பெரிய போர்க்கலையிலேயே சிறந்தவனாக இருந்தவன். நிலப்படை, நீர்ப்படை, விலங்குகளை எப்படி பயன்கொள்வது, படைக்கலனாக இப்படியெல்லாம் திட்டமிட்டு அதிலேயே ஊன்றி திளைத்த ஒரு பெரு வீரன் ராஜேந்திர சோழன். ராசராசன் தகப்பன், மிக அழகான வடிவம், மிக அழகான வடிவம், the handsome person. அவனுடைய பண்பு உயரிய பண்பு, மிகச்சிறந்த ஆளுமை, ஆட்சியியல், போர்க்களத்திலேயும் இளமையிலே மிகச்சிறந்த வெற்றி வீரனாக திகழ்ந்தார். காந்தளூர் சாலை, கலமரு தருளி, வேங்கை நாடும், கங்கவாடியும், தடிகைவாடியும், நுளம்பவாடியும், குடமலை நாடும், கொல்லமும், கலிங்கமும், முரட்டழில் சிங்களர் ஈழமண்டலமும், இரட்டபாடி, ஏழரை இலக்கமும், முன்னீர் பழந்தீவு, 12,000மும், திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டவன். வெற்றி, போரிட்டு வெற்றி பெற்றான் என்பதை பதிவு செய்திருக்கிறான். அதை விட பேராண்மை வாய்ந்தவனாக அவனுடைய இது 8 அடி தான் வந்துச்சு, அது 16 அடி பாயுது, 32 அடி பாயுது. ராஜேந்திர சோழன் போர்க்களத்திலேயே இருந்தவன், பட்டாக்கத்தியே விட்டு விலகாத ஒருவனா இருக்கிறான். நெஞ்சில சுவாமி கும்பிட்றப்ப கூட நெஞ்சில சார்த்திக்கிட்டு பணிவோடு சுவாமி கும்பிடுறான். போர் ஆயுதம். அவனுடைய உடல் அமைப்பே மாபெரும் ஒரு வெற்றி வீரனாகத்தான் நான் கண்டறிந்த ராஜேந்திர சோழனுடைய அந்த திரு உருவம் அமைந்திருக்கிறது. அதை கண்டு கண்டு நான் வியந்து நிற்கிறேன். அவனுக்கு அதிகமாக எந்த ஒரு பேராசையும் நம்ம இரு பெரும் மன்னர்களுக்கும் இல்லை, மக்களுக்கு நலப்பணி என்ன செய்வது. அன்றைக்கு கோயில்கள் மட்டும்தான் பொதுநல புழங்கு இடம். மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் உரிய ஒரு ஆதரவு காட்டிய ஒரு இடமாக இருப்பது எது? கோயில்கள். கோயில்களுக்கு போனீங்கன்னாக்கா மனநலத்திற்கு வேண்டுதல் ஏதோ ஒரு இறைமை, ஆற்றல், மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பேரு ஆற்றலை வணங்கி தான் மனம் நிறைவடைகிறார். அடுத்தது உடல்ல பசிக்கு உணவு கிடைக்குது, அங்கேயே உண்ணு நீர் கிடைக்கிறது, அங்கேயே தங்கிக்கிறான். அங்கேயே மருத்துவம்னாக்கா மருத்துவம் அங்கேயே கோயிலே பார்த்தாங்க. அதுவே ஒரு வங்கியாக செயல்பட்ட, அதுவே கல்விக்கூடமாக செயல்பட்டது. வேண்டியதை படிச்சுக்கலாங்க. காலை பகற்பொழுது முழுதும் நீங்க கல்வி சாலையாக திருக்கோயில்கள், அதுல வேண்டிய கல்வி கொடுத்திருக்கான். உனக்கு என்ன வேணும்? ஆனால் இந்திய முறை கல்வி. இந்திய முறை கல்வி தேசிய பார்வையில நம்முடைய, ஏனென்றால் வடபுலத்திலேயும் இவர்கள் பயணித்தவர்கள், வடபுலத்திலேயும் பயன்பட்டு அங்கிருந்தவர்களும் இங்கே வர, இங்கிருந்தவர்கள் அங்கே செல்லுவதற்கு வழிவகை கண்ட இருபெரும் ஆற்றல்கள். தமிழன்தான் இதை செய்திருக்கான். இமயத்தை அவன் செல்வதற்கு முன்னாடி கங்கையாடி போந்தேன் என்று சொல்லுகிறான். கங்கையை போய் குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சும்மா சடங்கு அல்லது. அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியலை தெரிந்து கொண்டு அங்கிருக்கிற பொருட்கள், ரிசோர்சஸ் என்னென்ன இருக்கு, அதை இந்த மண்ணுக்கு கொண்டு வருது. இங்க இருக்கக்கூடியதை வணிகர்கள் வாயிலா அங்க கொடுக்கிறது. அப்ப வணிகத்தை பெருக்கும் முறைகளை கண்டறிந்தவன். உள்நாட்டு வணிகம், இதைத்தான் அயலகங்களுக்கு கடல் கடந்தும் சென்று செய்திருக்கிறான். சீனா வரையிலே பயணித்திருக்கிறான். சீனா வரைக்கும் அவர்களுடைய தொடர்பு முழுக்க முழுக்க. ஏன்னா சீனர்களுடைய குறிப்புல ஆனல்ஸ் ஆஃப் இது சைனீஸ், அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா லோஜோ லோஜோ சோளா அப்படின்னு எழுதியிருக்கான். லோஜா ரெண்டா சோளா, ராஜேந்திர சோழன். லோச்சோ லோச்சோ, ரோஜா ரோஜா அப்படின்னா அவனுடைய மொழி. அப்ப அவனுக்கு வரக்கூடிய மொழியில அவன் பதிவு பண்ணியிருக்கான். ஆனா ராஜராஜன் என்பதை சொல்றான். இதற்கு நடுவே இடையில ஒரு இடைத்தரகன் போல ஸ்ரீ விஜயா பேரரசு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வென்று அப்புறப்படுத்தி விட்டால் நேரடியான வணிகம் நமக்கு கிடைக்கும். அதனால் பெரும் செல்வத்தை ஈட்ட முடியும். இங்க உள்நாட்டு உற்பத்தியே, அதனுடைய பெருக்கம்,
தன்னிறைவு கண்டதற்கு மிச்சமாக இருக்கக்கூடியது, எச்சமாக மிகுதியாக இருப்பதை வணிகம் செய்து பொருள் ஈட்டுவது. அதே போல அங்கிருக்கக்கூடிய அரிய பொருட்கள் அவற்றையெல்லாம் இங்கு கொண்டு வந்து புதியன தன் மக்களுக்கும் சேர்த்தார். எவ்வளவு பெரிய உயரிய சிந்தனை. குறிப்பாங்கய்யா இந்த பேரரசு அப்படிங்கிற இந்த சொல்லாடல் நீங்க ரொம்ப நுட்பமா பயன்படுத்துறது. ராஜேந்திர சோழன் ஒருவன் தான் பேரரசன் அப்படிங்கிறத நீங்க ராஜராஜன் முதல்ல வந்து அதற்கு வழிகாட்டியவன் ராஜராஜன். ஓகே. ஏன்னா முதல் கடல் படையெடுப்பு இலங்கை முழுவதும் வெற்றி. ஓ. முன்னீர் பழந்தீவு, ஓகே, முன்னீர் லக்கடீவ்ஸ், லட்சத்தீவுகளை ஜெயிக்கிறான். முன்னீர் பழந்தீவு 12,000 திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டவன். அப்ப ஈழமண்டலம், முன்னீர் பழந்தீவு, மால்டீவ்ஸ், மாலத்தீவு சோழர்களினுடைய கடற்படை தளமாக விளங்கிற்று. கப்பல் கட்டும் தொழிற்சாலையை சோழர்கள் அங்கே பெரு நாவாய்களை கட்டுவதற்கு அங்கே தளம் அமைத்திருந்தார்கள். அப்ப யார் கட்டுப்பாடு? சோழர்கள் கட்டுப்பாடு தானே. வேற எந்த இந்திய அரசனுக்கு கட்டுப்பாடு இருந்துச்சு தென்கிழக்கு நாடுகள் மேல? கம்போடிய தேசத்துக்கு கலிங்கம் சொல்லுவார்கள். ஆனால் அதற்கும் மூலமாக இருப்பது யாரு? குலோத்துங்கன் தானே. குலோத்துங்க யாரு? ராஜேந்திரனுடைய பேரன் தானே, மகள் வயிற்று பேரன் தானே. அப்ப அடிப்படை யாரு? சோழர்கள். சோழர்கள் சோழர்கள் கோரமண்டல் கோஸ்ட், சோழமண்டல கடற்கரை, வங்காள விரிகுடா முழுவதுமாக நம்முடையது. அதனாலதான் வந்து அந்த கடலை உரிமை கொண்டாடிய ஒரு இனம் எதுன்னா தமிழ் இனம், சோழர் இனம். ராசராசனும் ராஜேந்திரனும் இல்லைன்னாக்க ஏது அந்த பெருமை இந்திய திருநாட்டுக்கு? 74 இருபெரும் இந்திய பேரரசர்கள் என்றால் இணையற்றவர்கள் ராசராசனும் ராஜேந்திர சோழனும்னு ஏன் கத்திக்கிட்டே வந்தேன்? இந்த உண்மையின் அடிப்படையில் தான். வேற யார் வந்து வங்கக்கடலை கடை கடந்தவன்? திருமால் திருப்பார்கடலை கடைந்து அமிழ்தம் எடுத்தது போல ராஜேந்திர சோழன் வங்கக்கடலை கடல் கடைந்து, வங்கக்கடல் கடைந்த மாதவனை, கேசவனை, திருப்பாவை ஆண்டாள் அப்படியே வங்க கடலை கடைஞ்சிருக்கான். கடைஞ்சி எடுத்து அங்க இருந்த 41 நாடுகள் அன்றைக்கு 13 ராஜ்யங்களாக இருந்துச்சு. ஸ்ரீ விஜய பேரரசு, காம்போஜ தேசத்து பேரரசு, கடார பேரரசு, எல்லாத்தையும் கடாரக்கா ஊருகா திங்கர் தெரியுது இல்ல, ராஜேந்திர சோழன் கொண்டு வந்ததுன்னு நினைக்கணுமா இல்லையா? கடாரங்கா எங்க இருக்கு? நம்ம வீட்டுல கடாரங்கா ஊருகான்னு போடுறோம். இங்க மார்க்கெட்டுக்கு போனா கடாரங்கா ரொம்ப சீப்பா வாங்கிட்டு வரோம், எத்த பெருசு. அது எங்கேருந்து வந்தது? சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி. தாய்லாந்துல இருக்கு, அது கெடாவில் இருக்கு. கடாரம் வெற்றி கொண்ட கடாரத்துல இருக்கு. போய் ஃபீல்டு ஒரு பார்க்கணும். நான் 13 நாடுகள்லையும் பயணிச்சவன். ஆன் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ராஜராஜா ஓவர் சவுத் ஈஸ்ட் ஏஷியா நான் பயணிச்சிருக்கேன், வெரிஃபை பண்ணேன். கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டு அங்கங்க ஸ்பொராடிக்கா கிடக்கு இன்னைக்கும். அவர்கள் அழித்தது போக. அழித்தது போக. பர்மாவில் பாகன்ல நம்முடைய வெற்றி சின்னம் ராஜேந்திர சோழன் நாட்டி இருந்த வெற்றி தூணை அங்க இருந்த ஊத்தாச்சின் அப்படிங்கிற ப்ரொஃபசர் ரொம்ப தொல்லை கொடுத்து ஒரு அயல் நாட்டு வெற்றி சின்னத்தை நம்முடைய தேசத்துல வச்சுக்கலாமான்னு 1908 அதை வந்து உடைச்சி தூக்கி போட்டாங்க. ஆனா என்னகிட்ட அந்த பழைய பதிவு இருக்கு. அது பற்றி ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பேப்பர் போட்டேன், டாக்குமெண்ட் பண்ணேன். ஆனா தமிழனை தவிர பாக்கி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணான். இவன் திரும்பியே பார்க்கல. இவனுக்கு வேண்டியதெல்லாம் வேறு விதமாலாம் நினைக்கிறாங்க. இன்றைக்கு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வருது. இந்த சேனல்லாம் வந்து நம்ம ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த செய்திகள் தான் இன்றைக்கு கொஞ்சம் பரவலாகி இந்த இளைய தலைமுறை கொஞ்சம் நம்ம பாரம்பரியம் இவ்வளவு பெருமை நிரம்பிய ஒரு இனமா தமிழினோன்னு நினைச்சு இப்பதான் வர்றாங்க. அதுக்கெல்லாம் உங்க ஊடகங்கள்லாம் தான் காரணம்.